கனகசபை மீது சுவாமி தரிசனம் செய்ய தீட்சிதர்கள் மீண்டும் மறுப்பு தெரிவித்துள்ளனர். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மார்கழி ஆருத்ரா தரிசன திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று தேரோட்ட விழாவிற்காக மூலவரான நடராஜ பெருமானே உற்சவராக செல்கிறார். இந்நிலையில் நேற்று முதல் 28ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு கனகசபையில் ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு தடை விதித்து கனகசபையின் கதவு மூடப்பட்டது. இதற்கு ஆட்சேபனை தெரிவித்து அறநிலையத்துறை அதிகாரிகள் பக்தர்களை அனுமதிக்க வலியுறுத்தினர். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த தீட்சிதர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அரசாணை பெறப்பட்டுள்ளதாகவும் இந்த 4 நாட்கள் மட்டும் பக்தர்களை அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்தனர். நீதிமன்ற தடை ஆணையை கொடுங்கள் என அறநிலையத்துறையினர் தீட்சிதர்களிடம் கேள்வி எழுப்பினர். அதற்கு வழக்கு நிலுவையில் உள்ளதாக தெரிவித்தனர். ஆனால் அதனை ஏற்க முடியாது எனவும் பக்தர்களை வழக்கம் போல அனுமதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி திரும்பிச் சென்றனர். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பக்தர்களை கனகசபை மீது அனுமதிக்காத தீட்சிதர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்து சமய அறநிலையத்துறையின் தில்லைக்காளி கோயில் செயல் அலுவலர் சரண்யா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அரசாணையை மீறி நடராஜர் கோயில் கனகசபை மீது பொதுமக்கள் தரிசனம் செய்வதை தீட்சிதர்கள் தடை செய்துள்ளதாகவும் அரசு அலுவலராகிய தன்னை பணி செய்ய விடாமல் தடுத்து 5க்கும் மேற்பட்ட தீட்சிதர்கள் மிரட்டும் தோரணையில் நடந்து கொண்டதாகவும் புகார் மனுவில் செயல் அலுவலர் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபையின் மீது ஏறி சுவாமி தரிசனம் செய்ய தீட்சிதர்கள் அனுமதிக்காமல் கீழே தள்ளி தாக்கியதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்கு கனகசபை மீதேறி சாமி தரிசனம் செய்யக்கூடாது என்று இந்த நிமிடம் வரை தடை விதித்து வருகிறார்கள். நாங்கள் பக்தர்கள் அனைவரும் சென்று கேட்டோம், என்ன காரணம் என்று. நீதியரசர்கள் கூறியிருக்கிறார்கள், சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது என்று கூறினார்கள். அரசாணையை அந்த தீர்ப்பை காட்டுங்கள் என்று கேட்டோம், ஆனால் காட்ட மறுக்கின்றார்கள். ஆனால் நீதியரசர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன கூறினார்கள் என்றால், கனகசபை மீதேறி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கும் பொது தீட்சர்கள் அங்கே பாரம்பரியமாக பூஜை செய்வதற்கும் கடலூர் மாவட்ட காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நீதியரசர்கள் கூறினார்கள். ஆனால் சாமி தரிசனம் செய்வதற்காக கனகசபை மீதேறி சென்றபோது பொது தீட்சர்கள் எங்களை கீழே தள்ளி அடிக்க முயற்சித்தார்கள். இது மிகவும் வேதனைக்குரியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.